சாத்தான்குளத்தை சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி நடந்த இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்கள் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து உள்ளிட்ட 9 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் மீண்டும் விரிவான விசாரணை நடத்தி 9 பேர் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இவ்வழக்கில் கைதாகி மதுரை சிறையில் இருக்கும் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் கோரி 7வது முறையாக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி கீழமை நீதிமன்ற விசாரணையை முடித்துவிட்டு வாருங்கள் என்றும், நீங்கள் ஜாமீன் கோரிய மனுவை உச்சநீதிமன்றமே தள்ளுபடி செய்துவிட்டது எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சாட்சியங்களை கலைக்க மாட்டேன், அதற்கு வாய்ப்பும் இல்லை, வழக்கு தொடர்பான உத்தரவுகளை சேகரிக்கவும் வாதங்களை தயார் செய்யவும் இடைக்காலமாக 3 மாதங்கள் மட்டும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும், எத்தகைய நிபந்தனை விதிக்கப்பட்டாலும் அதற்கு கட்டுப்படுகிறேன் என தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சிபிஐ தரப்பு வழக்கறிஞர், வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளது, மனுதாரர் அதாவது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தானே கீழமை நீதிமன்ற விசாரணையில் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்து வருகிறார். இதுவரை 51 சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்திருக்கிறார். சிபிஐயின் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்பட அதிகாரிகளையும் கீழமை நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்திருக்கிறார். ஆகவே மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவித்தார். ஜாமீன் மனு தொடர்பான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்த நிலையில் காவல் ஆய்வாளரின் ஜாமீன் மனுவை நீதிபதி வடமலை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை நீதிமன்ற செய்தியாளர் சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.